பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோல திவாகர் மற்றும் வினோத்துக்கிடையே பயங்கரமான மோதல்கள் நடக்குது. இதுக்கு நடுவுல நானும் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சில ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை பார்க்கறதுக்காகவே வியானா வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் ஐக்கும் பண்ணிருங்க மக்களே. நீங்க போடுற லைக் ஐக்கு மூலியமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா சபரி அந்த சூப்பர் டீலக்ஸ்ல எல்லா ஹவுஸ் மேட்சும் இருக்கும்போது ஒரு விதமான கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்தாச்சரியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகத்துல எக்ஸ்பிரஷன் காட்டணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நிறைய எக்ஸ்பிரஷன் காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் திவாகர், இன்னொரு பக்கம் எஃப்ஜே, இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. நடுவில் பிளேட் எடுத்தோன்னே ரியாக்ஷன் காட்டணும். அதுல வந்து அவுட் ஆகாம இருக்கணும். அதுல எஃப்ஜே சூப்பரா பிளே பண்ணிருந்தான். அப்ப திவாகரும் எஃப்ஜேவும் பிளே பண்ணும்போது ஒரு டைம் 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்துல யார் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே வச்சுக்கிட்டு அசையாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அப்ப கானா வினோத் அங்க நின்றுட்டு என்ன சொல்றாருன்னா, இல்ல திவாகர் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நடிப்பறக்கன், அவங்க தான் உண்மையான ஆளுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசி அங்க கலாச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணிட்டார், திவாகர் அந்த டாஸ்கை பண்ணி ரெண்டு பேரும் டஃப் ஃபைட்டு கொடுத்து தோக்காம ரெண்டு பேருமே தோக்கல, முடிச்சுட்டு போயிடுறாரு. திவாகர் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அது முடிச்சுட்டு 20 நிமிஷம் போயிட்டு அங்க பல விஷயங்கள் நடக்குது. டப்புன்னு என்ன பண்றாரு, இந்த மாதிரி பேசுற வேலைலாம் வச்சுக்காதரா, இந்த மாதிரி பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு திவாகர் வினோத் திட்டுறாரு அந்த நடிப்பறக்கன்னு சொன்னதுக்காக. வினோத் அப்போ ஃபன் அப்ப பேசணும்ல, அப்பயே பேச வேண்டியதானே, 20 நிமிஷம் கழிச்சு வந்து ஏன் பேசுற, 20 நிமிஷம் கழிச்சு ஏன்டா வந்து பேசுற, ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யாராவது கோத்து விடுறாங்களா, யாராவது ஏத்தி விடுறாங்களா, என்னது இது, ஏன் இப்படிலாம் பண்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேமா பார்க்கணும், ஃபன்னா பார்க்கணும், இதை சீரியஸா எடுத்துக்கிது ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி வினோத் பேசுறாரு. கரெக்டா? உடனே வந்து சொல்லி கொடுத்துட்டு வரியா, ஏன்னா அங்க பார்வதிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரா, சொல்லி கொடுத்துட்டு வரியான்னு கேட்கிறாரு. உடனே வந்து ஏய் நீ யார் தெரியுமாடா, உன் ரேஞ்சுக்கெல்லாம் நான் கிடையாதுடா, உன் ரேஞ்செலாம் கிடையாதுன்ற மாதிரி திவாகர் தராதரம்ன்ற ஒரு வார்த்தையை தூக்கிட்டு அந்த இடத்துல ரேஞ்சு, என்ன ரேஞ்சு, ஸோ தராதரத்தை இங்கிலீஷ்ல மாத்திட்டார். அப்படியே ரேஞ்சு, என் ரேஞ்சு தெரியுமா, நான் எந்த மாதிரி ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சு பாருங்க. போன வாட்டி தராதரத்துக்கு என்ன சொன்னீங்க, அந்த அடிமீன் வாடா போடா தரம் தாண்டி பேசுவதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ரேஞ்சுன்றதே வேற மாதிரி குறிக்குதே, என் ரேஞ்சே வேற மாதிரி இருக்குங்க, நான்லாம் வேற மாதிரி ஆள் தெரியுமா அப்படின்றதான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை எடுத்துன்னு வந்து இங்க பயன்படுத்தலாமா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா திவாகர் அவர்களே, பெரிய பெரிய தப்பு. உடனே வந்து இவர் கேட்டாரு, என்னடா உன் ரேஞ்சு, என்ன ரேஞ்சு உன் ரேஞ்சு, சும்மா ரேஞ்சு மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி, உன் இடத்துக்கு கீழே இறங்கிலாம் பேச முடியாதா, உன் இடத்துக்கு தாழ்த்தி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி இவர் பேச, வினோதம் நீலாம் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, கிளம்பு, நீ மரியாதையா பேசினா மரியாதை கிடைக்கும், மரியாதை இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இதுல அவர் கலாச்சாரம்னா இந்த மாதிரி சொல்லாதப்பா, பேசாதப்பா, பிடிக்காதுப்பா அப்படின்றது திவாகர் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்றாரு, டைரக்டா தராதரன்றாரு, ரேஞ்சுன்றாரு, இதுன்றாரு, எதுக்கு இந்த வேலை அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. இதுல நான் காலில இருந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வினோத் இன்னொரு பாயிண்ட்மே வைக்கிறார், நான் அவாய்ட் பண்ணிட்டு தனியா தான்ப்பா போயிட்டு இருந்தேன், இவன் தான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாரு, இவர் தான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாரு, காலைல கேட்டாரா இல்லையா, ஏன் வினோத் என் கூட பேச மாட்டேங்கிறாரு, இது பண்ண மாட்டேங்கிறாரு, திவாகர் வந்து வினோத் கிட்ட கேட்டிருக்காரு. எது கேட்கணும், எது கேட்கணும், நான் என்ன கேட்கிறேன், கம்முன்னு இருக்க வேண்டியது தானே, உனக்கும் அவருக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும் போது அப்ப கம்முன்னு இருக்கணும். அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு விட்டுருணும். அப்ப மட்டும் வந்து பேசுற, இதெல்லாம் பண்ற, கம்முன்னு போயிரு, இதுக்கப்புறம் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு கானா வினோத் வந்துட்டார். அங்க போயிட்டு இந்த ஆள்கிட்ட எல்லாம் யாரும் பேசுவா, பேசுறதுக்கு ஒரு மரியாதை இருக்கா, ஒழுங்கா பேசணும், இடம் பொருள் ஏவல்னு தெரியல, எல்லாத்தையும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பெட்ல உட்காந்து திரும்ப பேசிட்டு இருக்காரு. கானா வினோத் பேசல. நீங்க தானே சார் சொல்றீங்க உங்களை அடிச்சு பெரிய ஆள் ஆகுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவர் வந்து மவுசே இல்லாத ஆளுன்றீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அவர்கிட்ட பேச போறீங்க, அப்ப நீங்க அவர்கிட்ட போய் மவுசு தேடுறீங்களா, அவரும் பேசக்கூடாது பேசாம இருந்த போது ஏன் பேசல நீங்க தானே கேட்குறீங்க, அப்ப மவுசை தேடி நீங்க தான் போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ திவாகர் இந்த ரேஞ்சு தராதரம் இதெல்லாம் வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர். அங்க இருக்கவங்க எல்லாருமே ரேஞ்சு தராதரம் வளர்ப்பு இளர்ப்புன்னு தான் பேசுவாங்க போல இருக்கு, அந்த கூட்டணியில இருக்கவங்க எல்லாருமே. இது ஒரு பக்கம் நடக்குது. நடந்து முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துறாரு கானா வினோத். எப்பா கேமரா ஆஃப் பண்ணிட்டா நீ போயிருவியா போயா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. எப்படி கேமரா ஆஃப் பண்ணிட்டா உட்காந்துருவில்ல போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவோன்னா வியானாக்கு பொறுத்துக்கிட்டு கோவம் வந்துடும். ஏன்னா மேடம் தானே கேமரா அரைக்கின்னு வச்சிடலாம் போல இருக்கு, ஆனால் பேர் வைக்கக்கூடாது, டேக்லைன் வைக்கக்கூடாது, நம்ம தப்பாயிரும். ஸோ அந்த கேமராக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, நேற்றுல ஒரு மேடம் பண்ணுவாங்க, கேமராக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா கேமரா டேபிள் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி, அந்த ஆக்ஷன் கேமரா இங்க இருக்குன்னா அதை பார்த்துட்டு தான் இவங்க பாயிண்ட்லாம் பேசுவாங்க. இவங்க உட்காந்து பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திவாகரை தான் வினோத் சொன்னார். எப்படி திவாகரை வினோத் செய்தார் சொன்னார். உடனே உங்களுக்கு கோவம் வந்துட்டு அது எப்படின்னு சொல்லுவீங்க, ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் சொல்றாருமா, நான் உன்னை சொல்லவே இல்லைம்மா, நான் திவாகரை சொல்லிட்டு இருந்தேன், நீ ஏமா நடுவில் வரேன்ற, இல்லைன்னா நீங்க காமனா சொன்னீங்க. அவர் காமனாவே சொல்லலை, திவாகர் யார் கூட சண்டை இருக்கோ அவங்களதான்
கேமராக்காக ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அப்போ அவர் வந்து திவாகர் தானே கேமரா முன்னாடி போய் பண்றாருன்றதை சொல்றாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் உனக்கு குத்துதுன்னா அப்ப நீ கேமராக்காக பண்றன்னு தானே அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஸோ அவரு பொதுவா சொல்லாம தனிப்பட்ட நபருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் உனக்கு குத்துதுன்னா அப்ப நீ பண்றன்னு அர்த்தம். நீயா வாலண்டரியா வந்து தலையை கொடுக்குறன்னு அர்த்தம். நான் பொதுவா சொல்ற மாதிரி இருந்தா சாரிமா என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாரி கேட்டு போறாரு. இப்படிலாம் நீங்க பேசாதீங்கன்னா அப்ப நீங்க பண்றதெல்லாம் கேமராக்காகவா, நீங்க பண்றதெல்லாம் இதுக்காகவான்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா வியானாவோட டார்கெட் என்னன்னா நேரா போய் விக்ரம் கிட்ட மோதுறது கிடையாது. விக்ரம் இல்ல, வினோத் கிட்ட மோதுறது கிடையாது. எப்படியாவது சுத்தி கித்தி வந்து ஏதாவது வேலையை பார்க்கணுன்றதுக்காக வினோத் நேத்து நாமினேஷன் வரல. வராத வினோத்தை என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் சுபிக்ஷா கிட்ட போய் அவர் நாமினேஷன் வரல, கெட்ட வார்த்தைகள் பேசினாரு, இது பேசினார் அது பேசினாருன்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட கோத்து விட்டு சுபிக்ஷாவை எடுத்துன்னு வந்து வியானா கூட சண்டை மூட்டி விட்டு அவங்க 2 பேரும் சண்டை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு நீங்க வேடிக்கை பார்த்து ஒரு பதனி வேலை பார்த்தீங்களே, பதனி 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 அப்படின்ற மாதிரி ஒரு வேலை பார்த்தீங்களே வியானா, அப்ப தெரியலையா வியானா உங்களுக்கு? ஸோ ஆக மொத்தத்துல வியானா சரியான காண்டில் இருக்காங்க, செம கடுப்புல இருக்காங்க. யார் மேல? இவர் மேல. செம கடுப்புல இவங்க மேல இருக்காங்க. ஐயோ, வினோத் மேல செம்ம காண்டிலையும் உச்சக்கட்ட கடுப்புல இருக்காங்க. அதை தான் இங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டே போயிட்டு அவர் வந்து ரவுடிசம் பண்றாரு, இந்த மாதிரி ஒஸ்ட் பிஹேவியர் பண்றாரு, இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க. சரி ஓகே, இந்த சான்ஸ்ல நம்ம கிடைச்சிருக்கு, போயிட்டு இது பண்ணிடலான்ட்டு. ஸோ இவங்களே குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்ன்ற மாதிரி அவங்களே கேமராக்காக பண்ணுவதை சொன்னோன்னே அவங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா அது அவங்களோட தப்பு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ வியானா போன வாரம் வரையும் சூப்பரா இருந்த வியானா, சென்சிபிளா பேசுறாங்கன்னு நினைச்சிருந்த வியானா இந்த 2 நாள்லயே நிறைய விஷயங்கள் வந்து கோல் மொட்டி விடுறது, அப்படியே பதனி வேலை கோத்து விட்டு பதனி வேலை பார்க்கறது, இதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்றது தெரில. அந்த அளவுக்கு தான் வியானாவோட நடவடிக்கைகள் இப்போது நடந்துட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட போவது யாருன்னா அது கூட இருக்கிற சுபிக்ஷா தான். ஏன்னா சுபிக்ஷாக்கு இன்னும் ரியானாவோட முழு ஃபேஸ் இன்னும் வெளியே தெரில. அவங்க ஏதோ நல்லது சொல்றா இதெல்லாம் சொல்றான்ட்டு கடைசியில அந்த பொண்ணு உன்னை வச்சு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு கோல் முட்டி விட்டு உன்னை மாட்டி விட்டு போயிருது. நீ தான் பெரிய பெரிய பிரச்சனையில தலையை கட்டு வாங்கி கட்டிக்கிறேன்றது சுபிக்ஷாக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரியலைஸ் ஆகும். ரியலைஸ் ஆனாதான் அவங்க திருந்துவாங்க. ரியலைஸ் பண்றதாங்காட்டியும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, வியானா தப்பிச்சிருவாங்க, சுபிக்ஷா மாட்டிட்டு காலி ஆயிடுவாங்கன்றது தான் எக்ஸாக்ட் பாயிண்ட். ஏன்னா மேடமுக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு, இந்த வாரம் நாமினேஷன் பயம் வந்துருச்சு. அதாவது யாராவது அடிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகும், நம்மளும் நான் இதுல இருக்கோன்னு ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, ஏதாவது பண்ணோம்லன்றதுக்காக வியானா பண்ணுவது எல்லாமே தேவையில்ல, புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணின்ற மாதிரி வினோத் பக்கம் அவங்க வர்றது எல்லாமே தேவையில்லாத விஷயத்துக்கு தான், தேவையில்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஐப் ஆகிறதுக்கு தான். வினோத் நேற்று சொன்ன மாதிரி தான், கேமராக்காக பண்றீங்க, ஐப் இல்லை, ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பண்றீங்களா என்கிட்ட வந்து, உங்களுக்கு இப்போ ரிஜிஸ்டர் ஆகணும், கேமரா முன்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி பண்றது தான் வியானாவோட செயல். இல்லைன்னா ஏன் அவங்க அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணிருக்கணும் நீங்களே சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இல்லாத வியானா இந்த இடத்துல வந்து இப்படி ரியாக்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்றத நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.